ஹாய் ரோஹ்லே, இன்னைக்கு என்னதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தேவை, அவசியம் இதை பத்தி தான் பேச போறோம். சக்தியம்மாக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா ஒரே ஒரு பொண்ணு தான், அது நான் தான். சக்தியம்மா வந்து ரொம்பவும் பணக்காரங்க கிடையாது, அதுக்காண்டி ரொம்பவும் புவர்லாம் கிடையாது, மீடியம் தான். இருந்தாலுமே நான் வந்து 8th படிக்கிறேன், எனக்கு இன்னும் ஃபீஸ் கட்டல. பணம் இருந்தாலுமே எதுக்காண்டி ஃபீஸ் கட்டல அப்படின்னா, பணம் சீக்கிரமா எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பணத்தோட அருமை வந்து எங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே பணத்தோட அருமை தெரியணும், பெத்தவங்களோட வறுமை தெரியணும். இந்த மாதிரி சொல்லி வளர்த்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எது அவசியம் தேவை அப்படின்றது நீங்க சொல்லி வளர்க்கணும். அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். இப்ப சக்தியம்மா இருக்கிறாங்க, ஒரு பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது. நான் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா அது ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 300 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் 300 ரூபாய் கூட கிடையாது. அவ்வளோ ஏழ்மையா இருக்கணும். நான் இப்போ 8th படிக்கிறேன். ஒரு 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் 5th தான் படிச்சேன். அப்போம்பொழுது 5th வரைக்கும் நான் வந்து ஒரு லூசு மாதிரி காலையில எந்திரிக்க மாட்டேன். எனக்கு 8 மணி பஸ் வருதுன்னா 7:30க்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு கிளம்ப மாட்டேன், சேட்டை பண்ணிக்கிருப்பேன். பஸ் வந்து நிற்கும். எனக்கு சத்தியமா ஒரு நாள் எனக்கு கொடுத்தாங்க, பெரம்படி கொடுத்தாங்க திறக்குள்ள வச்சு. அதுல இருந்து நான் கரெக்டா நான் எந்திரிக்கிறேன், என் வேலையை நான் பார்த்துருவேன். இப்ப நானா தலை பின்னிக்கிடுவேன், நானே என் பேக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிடுவேன். இப்ப பஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடியா கிளம்பிடுவேன். அப்பனா அது ஒரு அனுபவம் நம்மளுக்கு. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவம். அதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. எதுக்காண்டி உங்களை ஷேர் பண்ண சொல்லுது அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல புளியங்குடியில இப்படி ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு உலக மக்களுக்கெல்லாம் தெரியணும். கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடும்போது நம்மளுக்குன்னு அனாதை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துக்கு வந்து ஒரு நல்ல இதை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அதுக்காண்டி தான் அவங்க வந்து ஷேர் பண்ண சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, எல்லாமே பார்ப்போம். ஆனா ஸ்கூல்லே கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வறுமை, எல்லாருமே நீங்க வசதியா தானே இருக்கீங்க, கோவில் வச்சிருக்கீங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லி தராங்க பணத்தோட அருமைனா இப்படிதான் இருக்கணும். ஆமா, இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு வந்து ஃபீஸ் வந்து எப்படி 1,00,000 ரூபாய் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 50,000 ரூபாவோ எனக்கு இவ்வளவு இருக்குன்னு சொன்னோடனே தூக்கிக்கிட்டு எனக்கு என்ன தோணும், நம்ம எது கேட்டாலுமே தாராங்க அப்படின்னு எனக்கு ஒரு மனசு தோணும். ஆனா அவங்க வந்து இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 2 வாரம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தோணும், சரி பணத்தோட அருமை எனக்கு தெரியும். அப்போ ஸ்கூல்ல போய் கேட்கும் பொழுது ஐயோ பணம் இருக்கணும், அந்த பணம் கஷ்டம்ங்கிறது எனக்கு தெரியும். அது மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க வந்து சொல்லித்தாங்க. அடம் பிடிச்சாங்கன்னா எவ்வளவு நேரம் அடம் பிடிக்க போறாங்க? ஒரு மணி நேரம் அடம் பிடிப்பாங்களா, 1.5 மணி நேரம் அடம் பிடிப்பாங்களா? ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நார்மல் ஆயிடுவாங்க. சரியா? வாங்க நீ கனவு என்னன்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து எதுவுமே சக்தியமா பண்ணல, ஊறுகாய் மட்டும்தான் சக்தியமா வச்சிருக்காங்க. எம்மாவுக்கு வந்து ரொம்பவே வேலை. நேத்துமே யூடியூப்ல வந்து உங்ககிட்ட வந்து பேச முடியல. ஈவினிங் இங்க சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சுட்டு அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு வரவே அம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூஜை பார்த்து காலையில எழுந்திரிச்சு இங்க அருள்வாக்கு சொல்லி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கண்டினியூஸா அம்மா வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடுவாங்க. வாங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். உதிரியா வெள்ளை சாதம் வச்சிருக்காங்க அம்மா. சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு சத்துமிகு சாம்பார் வச்சிருக்காங்க. இது வந்து ரசம் வச்சிருக்காங்க, வத்த குழம்பு, இது வந்து பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி வச்சிருக்காங்க, முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிருக்காங்க அம்மா. இது வந்து மண்டவெல்லம் பாயாசம் வச்சிருக்காங்க. இது மட்டும்தான் அம்மா வச்சது ஊறுகாய். இது எல்லாமே இங்க இருக்கவங்க தான் வச்சிருக்காங்க. ஜெய் பவானி.